நேற்று வந்து திவ்யா அந்த பிளாஸ்மா முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து நீங்கள் யாராவது ஒருத்தருக்காவது உண்மையாக இருங்க, பழகிறவங்களுக்கு பயம் கொடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசுகிறீங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி இன்றைக்கி ரம்யா வந்துட்டு திவ்யா கிட்டே சொல்லுவாங்க, ஒருவேளை பிரஜனனா அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாரோ, நேற்று நைட்டு நீங்கள் பிளாஸ்மாவில் பேசினதெல்லாம் பார்த்துட்டு வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்க சொல்கிறாங்க, திவ்யா சொல்கிறாங்க, பார்த்தா பார்க்கட்டுமே, எனக்கு ஒரு பயம் இல்லை, இதில் என்ன இருக்குது, நான் உண்மையை தானே பேசினேன், எனக்கு ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் கூட பயப்படல. பிரஜனனா எதாவது கேட்பாங்களோ, நான் கூட யோசித்தேன், நாளைக்கு வருவாங்களே இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, ஏன்னா 2 பேத்துக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க பயமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி அந்த டாஸ்கில் நீங்கள் எல்லோரும் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அரோரா சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து நான் வந்து வேர்ட்ஸில் நல்லா போல்டாக இருப்பேன், நல்லா பேசுவேன் எல்லாம் சரி, பட் ஃபிசிக்கலாக ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா நான் ரொம்ப பயந்துடுவேன். அன்றைக்கி கார் டாஸ்கில் கூட அந்த மாதிரி சாண்ட்ராக்கு அந்த விஷயம் நடந்த உடனே நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன், திவ்யாவை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டேன், அவ்வளோ தூரம் பயந்து போய் தான் நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ திவ்யா தான் எனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது, திவ்யா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இனிமேல் ரோட்டில் போகிறப்போ யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லி அரோரா பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பாதியிலேயே நிறுத்தி திவ்யா அங்கே இருந்துட்டு சொல்கிறாங்க, படுக்க போட்டு வாயிலேயே மிதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு யங்கர் சிஸ்டருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி. உடனே அரோராவும் திவ்யா தான் எனக்கு அந்த போல்ட்னஸ் சொல்லி கொடுத்தது, இந்த வீட்டில் நான் திவ்யா கிட்டேருந்து அது கற்றுக்கிட்டேன், இப்போ என்ன ஆகிட போகுது, மிஞ்சி போனால் என்ன ஆகிடும், எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணு, யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டாங்கன்னா எதிர்த்து நில்லு, இதுதான் வந்து சேது சாரும் சொல்லி கொடுத்தாரு, எதுக்குமே பயப்படாத. அந்த துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லும்போது சேது சார் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, மிஞ்சி போனால் சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லிட்டு போட்டோம், எல்லாத்துக்கும் கண்ணை கசக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பார்ல, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சேது சார் எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க, அதுதான் எனக்கு திவ்யாவும் சொல்லி கொடுத்தாங்க, அந்த போல்ட்னஸ் வந்து நான் திவ்யா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாக நான் கூட நிறைய விஷயங்கள் வந்து திவ்யா கிட்ட இருந்து எவ்வளோ போல்டாக இருக்கலாமா அப்படிங்கிறத நானுமே கற்றுருக்கேன். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.